பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சி விஜய் தொலைக்காட்சியில் 2017ஆம் ஆண்டு முதல் ஒளிபரப்பாகி வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் 9வது சீசன் கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கியது. இந்த சீசனில் மொத்தம் 20 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். முந்தைய சீசன்களைப் போல திரைத்துறை பிரபலங்கள் அதிகம் இல்லாமல் சமூக வலைதளங்கள் மூலம் பிரபலமான பலரும் இதில் கலந்து கொண்டனர். இதனால் ஆரம்பத்தில் இந்த சீசனில் கண்டென்ட் இருக்காது என்ற விமர்சனங்கள் இருந்தன. ஆனால் விஜய் பார்வதி தொடர்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தியதால் நிகழ்ச்சி சூடுபிடிக்க தொடங்கியது. இந்த சீசனின் மற்றொரு முக்கிய திருப்பமாக வழக்கமாக 40 அல்லது 50 நாட்களுக்கு பிறகு வீட்டிற்குள் நுழையும் வைல்டு கார்டு போட்டியாளர்கள் 30 நாட்களே நிறைவடையாத நிலையில் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். பிக் பாஸ் 9இல் ரசிகர்கள் யாரும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னவென்றால் பார்வதி மற்றும் கமருதீன் இருவரும் ஒரே நேரத்தில் ரெட் கார்டு பெற்று வெளியேறியதுதான். டிக்கெட் டு பினாலே டாஸ்கின் போது காரில் இருந்து சாண்ட்ராவை எட்டி உதைத்து தள்ளிய விவகாரத்தில் இருவரும் விதிமீறலில் ஈடுபட்டதாக கூறி ரெட் கார்டு வழங்கப்பட்டது. பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஒரே நேரத்தில் 2 போட்டியாளர்கள் ரெட் கார்டு பெற்றது இதுவே முதன்முறையாக அமைந்தது. குறிப்பாக பார்வதி டைட்டிலை வெல்வார் என்ற கணிப்புகள் இருந்த நிலையில் இந்த வெளியேற்றம் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதனையடுத்து 100 நாட்களை கடந்த நிலையில் திவ்யா, அரோரா, சாண்ட்ரா, கானா வினோத், சபரிநாதன், விக்கல்ஸ் விக்ரம் ஆகியோர் போட்டியில் தொடர்ந்தனர். இதில் கானா வினோத் ரூபாய் 18 லட்சம் பணப்பட்டியை எடுத்துக்கொண்டு வெளியேறினார். தொடர்ந்து குறைந்த வாக்குகளை பெற்றதாக சாண்ட்ரா எலிமினேட் செய்யப்பட்டார். இறுதியாக பினாலே ரேஸில் திவ்யா, அரோரா, விக்கல்ஸ் விக்ரம், சபரிநாதன் ஆகிய 4 இடம்பெற்றனர். மக்கள் வாக்குகளின் அடிப்படையில் அதிக ஆதரவை பெற்ற திவ்யா கணேசன் பிக் பாஸ் சீசன் 9இன் டைட்டிலை கைப்பற்றினார். இதன் மூலம் பிக் பாஸ் வரலாற்றில் வைல்டு கார்டாக நுழைந்து கோப்பையை வென்ற 2வது போட்டியாளர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். 2வது இடத்தை சபரிநாதன் பிடித்தார். 3வது இடத்தை விக்கல்ஸ் விக்ரம் கைப்பற்றினார். உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.